Hello all, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் கன்வர்ஷனோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரி சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் பார்ட் 12. ஸோ இந்த சென்டென்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்க்கு மாற்றுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். பட் என்ன மாதிரி க்ரைட்டீரியாவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஃபோன் பேட்ரி வந்து நிற்கலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் ரிலேட் ஆகக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபோன் பேட்ரி அப்படின்றது நம்ம வந்து ஒன்று ஃபோன் சார்ஜ் போட மறந்துருப்போம், அப்படி இல்லைன்னா ஃபோன் சார்ஜ் போட்டு அதை தாண்டி நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி எந்த கேஸ்லையாவது நீங்கள் அடிக்கடி வருவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஃபோன் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோன் வச்சு தான் ரீச் பண்ணுவோம். முன்னாடிலாம் வந்து ஃபோனே இல்லைனாலும் நம்மளால சர்வை பண்ண முடிஞ்சிருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் வந்து வந்துட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஃபோனில் நம்ம சொல்கிறோம், எங்கே இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபோனில் சொல்கிறோம், இல்லை ஏதாவது இம்பார்ட்டண்ட் மீட்டிங் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா அதை நம்ம ஃபோனில் ஸ்கெடியூல் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோன் பேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் அப்படின்றது நம்ம கையில் இல்லை கொஞ்சம் நேரம் அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபோன் பேஸ் சினாரியோ. நேற்று இரவில் அவன் தன் தொலைபேசியை சார்ஜ் செய்யவில்லை என்பதால் இன்று காலை முக்கியமான அழைப்பின் நடுவில் அது ஆஃப் ஆனது. ஸோ இந்த இடத்துல நான் சார்ஜ் அண்ட் ஆஃப் வந்து அப்படியே நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி எழுதியிருக்கேன். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபோன் இல்லைன்னா நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதோட சிச்சுவேஷனில் ஒரு கேஸ். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நேற்று நைட்டு வந்து அந்த பர்சன் சார்ஜ் போட மறந்துட்டாங்க. ஸோ சார்ஜ் போட மறந்ததுனால இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு முக்கியமான கால் பேசிகிட்டு இருக்கும் போது அது டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. இதுதான் அந்த சினாரியோ. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ்வலாக மாற்றுற மாதிரி ஃபர்ஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து சிங்குலர் ப்ளூரல் இதாக இருக்கா போகிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் பை வேர்ட். நெக்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணுறது, ஃபார்மேஷன். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சினாரியோ நமக்கு புரிஞ்சிருச்சுல. ஸோ நம்ம இந்த மாதிரி தமிழில் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே இந்த ஃபர்ஸ்ட் நிறையா இருக்கக்கூடிய இந்த 3 இதுவுமே நம்மளால் மோஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு நேற்று நைட்டு வந்து சார்ஜ் போடல, அதனால இன்னைக்கு காலைல ஃபோன் பேசும்போது இம்பார்ட்டன்ட் கால் பேசும்போது அது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு நேற்று நைட்டு சார்ஜ் போடாததுனால. ஸோ நேற்று நைட் சார்ஜ் போடல அப்படின்ற ஒரு ஈவெண்ட் என்ன ஈவெண்ட்டு, பாஸ்ட் ஈவெண்ட்டு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாம் சொல்லுவோம் ப்ரெசண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இது என்னென்னா இந்த சைடு போகும்போது நமக்கு பாஸ்ட் ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, நேற்று இரவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று இரவு. ஸோ இது என்ன கேஸ், பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம இது பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அது இன்னும் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அவன் தன் தொலைபேசியை சார்ஜ் செய்யவில்லை. ஸோ அப்போ வந்து நேற்று நைட்டு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்பதால் இன்று காலை முக்கியமான அழைப்பின் நடுவில் அது ஆஃப் ஆனது. இதுவுமே வந்து இந்த காலையில் வந்து முக்கியமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து சிங்குலர் ப்ளூரல். நேற்று இரவில் அவன். ஸோ அவன் அப்படின்றது நமக்கு சிங்குலர் தான். ஓகே. தன் அப்படின்றது அதுவும் இந்த அவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதுவும் சிங்குலர் தான். தொலைபேசி அப்படின்றது ஒரே ஒரு ஃபோனை தான் சொல்கிறாங்க. சார்ஜ் செய்யவில்லை என்பதால் இன்று காலை முக்கியமான அழைப்பின் நடுவில். ஸோ முக்கியமான ஏதோ ஒரு கால் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இது எல்லாமே வந்து சிங்குலர், காமனாக யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடியதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக ப்ளூரல் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ வேர்ட் பை வேர்ட் மாற்றலாம். நேற்று இரவு அப்படின்றது என்னது, ஸோ நேற்று அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்டர்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் லாஸ்ட் டைமும் நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஓகே, இப்போது லெட்ஸ் சே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த கிளாஸ் வந்து இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கிறது வந்து மேத் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த மேத் கிளாஸ்க்கு முன்னாடி நமக்கு தமிழ் கிளாஸ் இருந்துச்சு. கடைசி பீரியட், லாஸ்ட் பீரியட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். இப்போது இந்த மேத் கிளாஸில் இருக்க மேம் வந்து என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் யுவர் லாஸ்ட் பீரியட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ் யோர், ஸோ
what was the last period. So what was your last period அப்படின்னா கடைசி அந்த டேயோட லாஸ்ட் பீரியட் என்ன அப்படின்றது கேட்கல, போன பீரியட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்போது நமக்கு இம்மீடியட் லாஸ்ட் இம்மீடியட் பாஸ்ட் ஈவெண்ட் ஒன்று நடக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? லாஸ்ட் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ லாஸ்ட் அப்படின்னாலே கடைசி தானே அப்படின்ற மாதிரி இல்லை, இம்மீடியட் பாஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம லாஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லாஸ்ட் நைட். அவன்னா என்ன? ஹீ. தன்னா அப்படின்னா ஹீன்றதுனால தன், ஹிஸ். தொலைபேசினா என்ன? ஃபோன். சார்ஜ் செய்யவில்லை அப்படின்னா didn't charge. ஓகே, இந்த didn't ஏன் யூஸ் பண்ணுறோம், did ஏன் யூஸ் பண்ணுறோன்னு இப்போ புரியுதா? do வந்தால் ப்ரெசண்ட்டு, அதே did வந்தால் பாஸ்ட். என்பதால் அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஆஸ்ன்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிகாஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம், என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்று காலை அப்படின்னா திஸ் மார்னிங் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். திஸ் மார்னிங். முக்கியமான அழைப்பின் நடுவில் அப்படின்னா நடுவில்னா என்ன? மிடில் ஆஃப் வாட்? முக்கியமான அழைப்பு. இம்பார்ட்டண்ட். முக்கியம்னா என்ன? இம்பார்ட்டண்ட். அழைப்புனா கால். அது அப்படின்னா ஃபோன். ஃபோனை தான் குறிக்கிறாங்க. இட்டுன்னு கூட சொல்லலாம். ஆஃப் ஆனது அப்படின்னா இட் டைட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இட் டர்ன்ட் ஆஃப். ஸோ பாஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம அகெயின் இங்கே குறிக்கிறோம். ஃபோன்ஸ் டெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு நம்ம இங்கே டைடுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்? டர்ன்ட் ஆஃப். ஸோ டர்ன் ஆஃப் அப்படின்னா என்ன? ப்ரெசண்ட்டு. டர்ன் ஆஃப்னா ப்ரெசண்ட், டர்ன்ட் ஆஃப் அப்படின்னா பாஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து வேர்ட் பை வேர்ட் ஆல்மோஸ்ட் எல்லா வேர்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கடைசியாக இருக்கக்கூடியது இந்த ஃபார்மேஷன் தான். இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம இந்த வேர்ட்ஸ்லாம் வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? நேற்று நைட்டு வந்து சார்ஜ் போடலை, அதுதான் கேஸே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்பதால் அப்படின்றத வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். ஆஸ் யார்? ஹீ. அவன் தானே சொல்கிறாங்க, ஸோ இதுதான் சப்ஜெக்ட். கரெக்டாக? ஆஸ் ஹீ என்ன பண்ணலாம்? அவன் ஃபோனை சார்ஜ் பண்ணல. ஆஸ் ஹீ didn't charge எதை? his phone. as he didn't charge his phone. எப்போ சார்ஜ் போடலைன்றாங்க? நேற்று இரவு. last night as he didn't charge his phone last night. என்ன நடக்குது? இன்று காலை முக்கியமான அழைப்பு நடுவில் அது ஆஃப் ஆனது. ஸோ அதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இட் turned off. எப்போ டர்ன் ஆஃப் ஆனது? முக்கியமான அழைப்பின் நடுவில். in the middle of an important. in the middle of an important call. இது எப்போ நடந்தது? இன்று காலை. this morning. ஓகே, வெரி சிம்பிள். ஏன் நமக்கு சிம்பிளாக இருக்குது? நம்ம இந்த டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, சிங்குலர் ப்ளூரல் கண்டுபிடிச்சாச்சு, வேர்ட் பை வேர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ ஃப்ரேமும் பண்ணியாச்சு. ஸோ as he didn't charge his phone last night, it turned off in the middle of an important call this morning. ஸோ இந்த காலையில் அந்த இம்பார்ட்டன்ட் கால் நடுவில் அது டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் வந்து அவனோட ஃபோனை நேற்று நைட் சார்ஜ் போடலை. ஸோ இதுதான் இதோட டிரான்ஸ்லேஷன். நேற்று இரவில் அவன் தன் தொலைபேசியை சார்ஜ் செய்யவில்லை என்பதால் இன்று காலை முக்கியமான அழைப்பின் நடுவில் அது ஆஃப் ஆனது. as he didn't charge his phone last night, it turned off in the middle of an important call this morning. So as he didn't charge his phone last night அப்படின்றது நமக்கு என்னவா வருது? adverbial clause or dependent clause. It turned off in the middle of an important call this morning அப்படின்றது தான் independent clause, main clause. ஓகே, இந்த as அப்படின்றது நமக்கு ஒரு conjunction, heன்றது நமக்கு subject, இந்த didn't charge அப்படின்றது verb phrase. எதை வந்து he didn't charge? his phone. அப்போ இது என்னது? object. எப்போ? last night. இது adverb. when அப்படின்ற ஒரு questionக்கு ஆன்சர் கொடுக்குது. ஸோ adverb. ஸோ adverbial phrase. it அப்படின்றது again subject. இந்த turned offன்றது again verb phrase or verb.
in the middle of an important call அப்படின்றது வந்து prepositional phrase. This morning அப்படின்றது again adverbial phrase. Time based சொல்றாங்க. So இதெல்லாம் தான் இதோட patterns. So இதோட translation நேற்று இரவில் அவன் தன் தொலைபேசியை சார்ஜ் செய்யவில்லை என்பதால் இன்று காலை முக்கியமான அழைப்பின் நடுவில் அது ஆஃப் ஆனது அப்படின்றது. As he didn't charge his phone last night, it turned off in the middle of an important call this morning. So இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெரிய சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அது பிரேக் பண்ணி குட்டி குட்டி சங்க்ஸாக ஆக்கிட்டு அதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.